கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். பெட்ரோல்லே டாப் அண்ட் வேரியன்ட் உங்களுக்கு அப்படின்னா 5 லட்சம் ரூபா வெறும் 11,500 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும். இது வந்து நல்ல மைலேஜ் கொடுக்கும். 90% லோன் கண்டிப்பா பண்ணிக்கலாம். வெறும் 9,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும். ஷோரூம்க்கே நாங்கள் வண்டி கொடுப்போம். இப்போ வந்து ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 5 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பிகாஸ் நம்மளது வந்து 2018 தான் நம்ம கிட்ட வெஹிக்கிள்ஸ் இருக்கு. பிளஸ் லோ கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸ் தான் நம்ம அதிகமாக வச்சிருக்கோம். இது 2023 மாடல் தான். இது 2023 மாடல் சிங்கிள் ஓனர் உங்களுக்கு வெறும் 19,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. இது 2023 மாடல் தான். 18 மாடல் 2021 மாடல் 2020 மாடல் உங்களுக்கு 2021 மாடல் உங்களுக்கு. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பிசினஸ் தகவல். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு யூசர் கார் கன்சல்டிங் பத்தி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 40க்கு மேல நம்ம யூசர் கார் கன்சல்டிங் போட்டிருக்கோம். குறிப்பா திருப்பூர்ல பார்த்தீங்கன்னா 4-5 கடைகள் போட்டிருக்கோம். அதுல பார்த்தீங்கன்னா ஒரு பிரீமியம் கார்ஸ் இருக்க மாதிரி இன்னொன்னு நல்ல குவாலிட்டியான கார்ஸ் இருக்க கடைகள்லாம் வந்துட்டு போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதற்கான ஒரு சிறப்பான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஆர்பி கார்ஸ் திருப்பூர். இவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 lakhsலேருந்து 20 lakhs வரைக்குமே நல்ல குவாலிட்டியான கார்ஸ் வச்சிருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதாவது லோ கிலோமீட்டர்ஸ் ஓடின வண்டி வந்துட்டு கிட்டத்தட்ட எக்கச்சக்க நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும். எல்லாமே பார்த்தீங்கன்னா 2018க்கு மேலே உண்டான வண்டிகள் மட்டும்தான் வச்சுருக்காங்க. 7 சீட்டர் ஆகட்டும் 5 சீட்டர் ஆகட்டும். அதாவது ஒரு பிஎம்டபிள்யூ வேணுமா பிஎம்டபிள்யூ இருக்குது, ஆடி வேணும்னா ஆடி இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் பார்க்குற எல்லா காருமே வந்துட்டு குவாலிட்டியான கார்ஸ்கள் மட்டுமே தான் இருக்கும். இன்னொன்று நீங்கள் வந்துட்டு கார் எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தை எல்லாருமே சொல்லுவாங்க அதாவது லோ கிலோமீட்டர் ஓடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே கார் வாங்குற மாதிரி இருந்தால் கம்பெனி ரெக்கார்ட் சர்வீஸ் இருக்கான்னு நீங்கள் கேட்கவே தேவையில்லை. ஏன் அப்படின்னா இவங்க வச்சிருக்க எல்லா வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட தான் வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் லோனும் வந்து நல்லா பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன காரு என்னென்ன ப்ரைஸு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் ஃபுல்லாக பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் திருப்பூரில் இருக்கிற பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எக்கச்சக்க கன்சல்ட்டிங் இருந்தாலும் இந்த கன்சல்ட்டிங் ஏன் நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தெரியும். நான் வணக்கங்க. வெஹிக்கிளோட என்ன டீட்டெயில்ஸ் வேணாலும் கீழே எங்களோட நம்பர் போயிட்டு இருக்கு. நீங்கள் அந்த நம்பர் கால் பண்ணுங்கள். எந்த டைம்னாலும் கூப்பிடுங்க. எனக்கு கண்டிப்பாக அட்டன் பண்ணி உங்களுக்கு பதில் சொல்லுவோம். வண்டியோட ஃபோட்டோஸ் வேணுமா, இல்லை ஆர்சி டாக்குமெண்டோட ஃபோட்டோஸ் வேணுமா, இல்லை இன்சூரன்ஸ் ஃபோட்டோஸ் வேணாலும் கேளுங்க. எல்லாமே நான் ஷேர் பண்ண சொல்கிறேன். இல்லை ஸ்டாஃப்ஸ் எப்பயுமே ஃபோன் எடுப்பாங்க. இது இல்லாமல் வேறு என்ன டவுட் இருந்தால் எங்களுக்கு கால் பண்ணுங்கள். இந்த வெஹிக்கிளை பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் கொடுங்க. நீங்கள் தாராளமாக வெஹிக்கிள் எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஷோரூம்லேயே காட்டிட்டு ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடாக நீங்கள் வெஹிக்கிள் செட்டில்மெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் ஆன் ஸ்பாட்டில் அட்வான்ஸாக ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். இல்லை சார் எனக்கு வந்து லோன் வந்து ரொம்ப ஜாஸ்தி வேணும் அப்படின்னாலும் ஒன்றும் இஷ்யூஸ் கிடையாது. ஏன்னா நம்மகிட்ட இருக்கிறது எல்லாமே ஆல்மோஸ்ட் எபோவ் 2017-18 மேலே தான் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே 90% லோன் கண்டிப்பாக பண்ணிக்கலாம். என்னென்னா உங்களுக்கு சிபில் இஷ்யூ இல்லாமல் இருக்கணும். சிபில் ஸ்கோர் நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு பெஸ்ட் லோன் கண்டிப்பாக நான் பண்ணித்தரேன். இனிஷியல் பேமெண்ட் நீங்கள் ஒரு 10% பே பண்ணால் போதும் வெஹிக்கிள் நம்ம எடுத்துக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை ஒரு சில ப்ரொஃபைல்லாம் பார்த்துட்டு 100% பண்ணிங்க கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி கஸ்டமர் 100% பண்ணி நம்ம பண்ணித்தரோம். ஸோ நேரில் வாங்க, பெஸ்ட் அமௌண்ட் நான் பண்ணித்தரேன். தேங்க்யூ. வணக்கம்ங்க, வெல்கம் டு ஆர்பி கார்ஸ். நம்ம ஆஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பூர் எஸ்ஏபி தியேட்டருக்கு பேக் சைடில் ஆசர் நகர் 2nd ஸ்ட்ரீட்டில் இருக்குது. நம்மகிட்ட பார்த்தீங்க அப்படின்னா யூனிக்கான வெஹிக்கிள்ஸ், அதாவது லேட்டஸ்ட் மாடல்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ லோ கிலோமீட்டர் வெஹிக்கிள்ஸ் இருக்கும். ஸோ ஃபினான்ஷியல் வைஸ் உங்களுக்கு எல்லா இதுலேயும் சப்போர்ட்டிவ்னஸ் இருக்கும். ஸோ வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா இது போலோ ஜிடி டிஎஸ்ஐ 2021 மாடல் உங்களுக்கு. 2nd ஓனர் உங்களுக்கு 60,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு உங்களுக்கு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10 lakhs உங்களுக்கு. இது ஜிடி டிஎஸ்ஐ ஆட்டோமேட்டிக் பெட்ரோல் வெர்ஷன் உங்களுக்கு. போலோலேயே கொஞ்சம் யூனிக்கான வெஹிக்கிளும் கூட. ஸோ வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுறதுக்கு பவர் எல்லாமே நல்லாயிருக்கும். யங்ஸ்டருக்கு நல்லா பிடிக்கும் உங்களுக்கு. ஸோ அடுத்த வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா இது ரெனால்ட் டஸ்டரு 2020 மாடல் உங்களுக்கு. ஒரே ஓனர் தான். வெறும் 69,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும். பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் வெர்ஷன். இதில் சிவிடி கியர் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் இதில் வந்து எக்ஸ்ட்ரானிக்னு சொல்லிட்டு ஒரு ஃபியூச்சர் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னா 1300 cc வெஹிக்கிள் தான். வந்து நல்ல சிட்டிக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல மைலேஜ் கிடைக்கும். பெரியவங்க யாராக இருந்தாலும் ஓட்டலாம். ப்ளஸ் உங்களுக்கு சிட்டிக்குள்ளே யாராக இருந்தாலும் ஓட்டுறதுக்கு லேடிஸ் டிரைவிங்கெல்லாம் நல்லாயிருக்கும், கம்ஃபர்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இன்டீரியர் பார்த்தீங்கன்னா நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருப்பாங்க. உங்களுக்கு எந்த ஒரு எந்த வேலையும் இல்லை உங்களுக்கு. லோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக அவைலபிள் ஆகும் உங்களுக்கு. ஸோ ப்ரொஃபைல் சிபில் பொறுத்து உங்களுக்கு எல்லா லோன் பண்ணி கொடுக்கலாம் உங்களுக்கு. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்மகிட்ட ஜீப் காம்பஸ் டீசல் வெர்ஷன் உங்களுக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா 2021 மாடல் உங்களுக்கு. ஒரே ஓனர் தான். ப்ளஸ் உங்களுக்கு 80,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும். டீசல்லே டாப் அண்ட் வேரியன்ட் உங்களுக்கு. ஸோ எக்ஸ்யூவி டைப்பில் கொஞ்சம் நல்லா ப்ராடாக இருக்கக்கூடிய வெஹிக்கிள், நல்லா வெயிட்டாக இருக்கக்கூடிய வெஹிக்கிள். சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு நல்ல சேஃப்டியாக இருக்கும். ஹைவேஸ்லேயும் நல்ல சேஃப்டியாக இருக்கும். ப்ளஸ் மைலேஜும் சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. இன்டீரியரும் பார்த்தீங்கன்னா நல்லா வெல் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு. கஸ்டமர் ஜென்யூனாக. ப்ளஸ் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வியூ வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா விசிபிலிட்டிஸ் நல்லாயிருக்கும். யார் வேணும் ஓட்டலாம். லேடி டிரைவிங் முதற்கொண்டு எல்லாருமே நல்லா ஓட்டலாம். ஃபியூச்சர்ஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா காஸ்மெட்டிக் ஃபீச்சர்ஸும் நல்லா கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 19,50,000 ரூபா கேட்குது உங்களுக்கு. ஸோ இதுலேருந்து நம்ம நெகோஷியேட் பண்ணி கொடுக்கலாம் உங்களுக்கு. எல்லா வெஹிக்கிள்ஸுக்குமே நம்ம வந்து கொடுக்குற ப்ரைஸ் எல்லாமே நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் உங்களுக்கு, ஃபிக்ஸட் கிடையாது.
ஸோ ப்ளஸ் லோனும் நம்ம அவைல் பண்ணி கொடுத்துடலாம். ப்ரொஃபைல் பொறுத்து நம்ம எவ்வளோ தூரம் என்ன பண்ணி கொடுக்கலாம், 70 to 80% வரைக்கும் பண்ணி கொடுக்கலாம். நம்ம சேம் ஜீப் காம்பஸ் தான். ப்ளஸ் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2018 மாடலு, செகண்ட் ஓனர், பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் வெர்ஷன் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1400 cc வெஹிக்கிள் வரும் உங்களுக்கு. ஸோ இது வந்து பெட்ரோல்லேயே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பவர் இருக்கும், ப்ளஸ் மைலேஜும் உங்களுக்கு கொடுக்கும் உங்களுக்கு. ஈவனாஸ் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் வந்து உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ரீசெண்டாக ஆயில் சர்வீஸ் பண்ணி பிரேக் பார்ட்ஸ்லேருந்து எல்லா மேஜர் சர்வீஸும் பண்ணி தான் வச்சுருக்கோம் உங்களுக்கு. ஸோ இது வந்து கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 11,50,000 ரூபா கேட்குது. இதுலேயும் நெகோஷியபிள் தான். ப்ளஸ் லோனும் நம்ம இதுக்கும் அவைல் பண்ணி கொடுக்கலாம். மோஸ்ட்லி வந்து பேங்கிங் செக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் 2015 மேலே அந்த மாதிரி இருந்தால் தான் எல்லா பேங்கிங் செக்டர்ஸ்லையும் லோன் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ப்ரொஃபைல் பொறுத்து எல்லா வெஹிக்கிளுக்கும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம், எபோவ் 2015 மாடலுக்கு மேலே. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா Hyundai i20 ஆட்டோமேட்டிக் பெட்ரோல் வெர்ஷன் உங்களுக்கு. இது 2023 மாடல் தான் உங்களுக்கு. சிங்கிள் ஓனர் தான், வெறும் 19,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும், ஒரே ஓனர் தான் உங்களுக்கு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 9 lakhs கேட்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐவிடி அந்த டெக்னாலஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கில் ரொம்ப யூனிக்காக கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ப்ளஸ் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இன்டீரியர்ஸ் ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா வெறும் 19,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ஸோ வெல் மெயின்டெனடாக வெஹிக்கிள் உங்களுக்கு. அது போக இதோட யூனிக் கலர் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலர், ஸ்கை ப்ளூ கலர் மாதிரி வரும் உங்களுக்கு. ஸோ நல்லா யூனிக்காக இருக்கும் கலரு. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 9 lakhs நம்ம கேட்குறது. ஸோ இதுலேயும் நெகோஷியபிள் பண்ணி தான் கொடுக்கலாம். ப்ளஸ் லோனும் இதுக்கும் அவைல் பண்ணி கொடுக்கலாம் உங்களுக்கு. இது வந்து அடுத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா Honda Jazz. இது வந்து CVT ஆட்டோமேட்டிக் பெட்ரோல் உங்களுக்கு. 2019 மாடலு, சிங்கிள் ஓனர் உங்களுக்கு. 40,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு உங்களுக்கு. வெல் மெயின்டெனட் வெஹிக்கிள். ப்ளஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சீட் கவர்ஸு, ஃபுல் மேட்டு, ஹேண்டில் கிரிப் கவரு எல்லாமே உங்களுக்கு வந்து உள்ள இன்பில்ட்டாகவே கஸ்டமர் போட்டு வச்சிருக்காரு. நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காரு கஸ்டமர். ப்ளஸ் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ தான் ரீசெண்டாக ஆயில் சர்வீஸ் பண்ணியிருக்கு. சர்வீஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு 200 கிலோமீட்டர் கூட ஓடல, நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காரு கஸ்டமர். 4 டயர் உங்களுக்கு புதுசு தான். மைலேஜ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிட்டிக்குள்ளே 15-16 கிடைக்கும் உங்களுக்கு. ப்ளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்லேயே வந்து கொஞ்சம் லென்த்தான வெஹிக்கிளும் கூட யார் வேணும் டிரைவ் பண்ணலாம். ரொம்ப கம்ஃபர்டபுளான வெஹிக்கிள். டொயோட்டோ ரூமியான்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. இப்போ தான் ரீசெண்டாக வந்துட்டு இருக்கு. இது காம்படிஷன் பார்த்தீங்க அப்படின்னா எர்டிகா இந்த மாதிரி வெஹிக்கிளுக்கு அவங்க சேம் அதே பிளாட்ஃபார்மில் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. டொயோட்டோ பொறுத்த வரைக்கும் நோ ப்ராப்ளம் ஆஃப் இன்ஜின் பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப குவாலிட்டியாக கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ப்ளஸ் இது ஹைப்ரிட் வெஹிக்கிள் உங்களுக்கு. இது 2023 மாடலு, 24 ரெஜிஸ்ட்ரேஷனில் வந்த வண்டி. 16,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு உங்களுக்கு, ஒரே ஓனர். இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம கேட்குற விலை வந்து 13 லட்ச ரூபா கேட்குறோம். ஸோ இன்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்கும். ப்ளஸ் இனோவாவில் இருக்கக்கூடிய அதே ஸ்பேசியஸ் இதுலேயும் வந்து இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் உங்களுக்கு. வெஹிக்கிள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஜென்யூனாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம எடுத்து எந்த ஒரு அடிஷ்னல் ஃபியூச்சர்ஸை ஆட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லை. ஏன்னா இது வந்து டாப் அண்ட் வேரியன்ட் உங்களுக்கு. ஸோ இது வந்து நம்ம கேட்குற ப்ரைஸ் 13 லட்ச ரூபா. இதிலிருந்து நம்ம நெகோஷியேட் பண்ணி கொடுக்கலாம், லோனும் அவைல் பண்ணி கொடுக்கலாம் உங்களுக்கு. நம்மகிட்ட இப்போ வந்து ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 5 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பிகாஸ் நம்மளது வந்து 2018 தான் நம்மகிட்ட வெஹிக்கிள்ஸ் இருக்குது. ப்ளஸ் லோ கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸ் தான் நம்ம அதிகமாக வச்சுருக்கோம். ப்ளஸ் மேக்ஸிமம் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள்ஸ் வச்சுருக்கோம். என்ன கான்செப்ட்னா எந்த ஒரு வேலையுமே கஸ்டமர் எடுத்துகிட்டு போய் செய்யக்கூடாது, லோன் ஈஸியாக அவைலபிள் ஆகணும், கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். அவங்க எடுத்துகிட்டு போய் ஒரு டயர் கூட மாற்றணும் அப்படிங்கிற அவசியம் இருக்கக்கூடாது. அதனால தான் நம்ம லேட்டஸ்ட் மாடல்ஸ் மேக்ஸிமம் மெயின்டைன் பண்ணுறோம். லோ ப்ரைஸில் இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸ் வரும், பட் நல்ல வெல் மெயின்டைன்டு ரெக்கார்டட் வெஹிக்கிளாக இருந்தால் மட்டும்தான் நம்ம எடுப்போம், இல்லைனா நம்ம எடுக்க மாட்டோம். எக்ஸ்சேஞ்ச் வெஹிக்கிள்ஸ் அந்த மாதிரி வந்தாலும் நம்ம அதுக்கு அந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு. ஓகே. ஸோ அடுத்த வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கோடா ரேபிட். நம்ம முன்னாடியே பார்த்தோம் ஸ்கோடா ஆக்டோவியா இருந்துச்சு, அதுக்கு சின்ன வெஹிக்கிள். இது வந்து ஸ்கோடா ரேபிட் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2019 மாடலு, செகண்ட் ஓனர் உங்களுக்கு. ஆட்டோமேட்டிக் டீசல், சேம் நம்ம அந்த ஆம்னியோவில் பார்த்த அதே டிஎஸ்ஜி கியர் பாக்ஸ் இதில் வரும் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 72,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கும், செகண்ட் ஓனர் உங்களுக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 4 டயருமே உங்களுக்கு புதுசு தான், ரீசெண்டாக ஆயில் சர்வீஸ் பண்ணி தான் வச்சுருக்கு உங்களுக்கு. இன்டீரியர்ஸ் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க கஸ்டமர். மைலேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளேயே உங்களுக்கு தாராளமாக 19 and 18 கிடைக்கும் உங்களுக்கு. அவுட்டரில் 21 வரைக்கும் எடுக்கலாம். டிரைவிங் பேஸ்ட் ஆஃப் தான். பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஒரு செடானில் சேஃப்டி வெஹிக்கிளில் ஸ்கோடா இது எல்லாமே ஜெர்மன் வெஹிக்கிள் அப்படிங்கிறனால ரொம்ப நீட்டாக இருக்குங்கண்ணா உங்களுக்கு. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 lakhs கேட்குது, நெகோஷியபிள் தான். ப்ளஸ் லோனு பார்த்தீங்க அப்படின்னா சிபில் பேஸ் பண்ணி நம்ம அவைல் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அடுத்த வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா Hyundai i10 Nios. இது வந்து ஆஸ்ட்ரா வேரியன்ட் உங்களுக்கு. 1200 cc வரக்கூடிய வெஹிக்கிள் உங்களுக்கு. இது 2023 மாடல் தான்.
வெறும் 9000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு உங்களுக்கு. என்னடா எல்லா வண்டியுமே உங்களுக்கு லோ கிலோமீட்டர்லேயே காமிக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். ஸோ அதில் ரெக்கார்ட் இருக்குமா இருக்காதா, ஏதாவது இம்பாக்ட் ஆயிருக்குமா அப்படிங்கிற ஒரு கொஷின்ஸ் உங்களுக்கு இருந்தாலும் தப்பே கிடையாது. நாங்கள் அந்த வெஹிக்கிள்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கோட் பண்ணுறதுல நெகோஷியேட் பண்ணி கொடுப்போம். ஸோ ஒன்ஸ் சிட்டிங்கில் நீங்கள் பேசி முடிச்சு அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஷோரூம்க்கே வெஹிக்கிள் தரோம். உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தால் அதை கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 9000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு உங்களுக்கு. ஸோ இது வந்து ப்ரைஸ் நம்ம கேட்குறது பார்த்தீங்கன்னா 8.25 லட்ச ரூபா கேட்குறோம், 8,25,000 கேட்குறோம். ஸோ இதுல வந்து நெகோஷியேட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு 9000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ஸோ பெருசாக உங்களுக்கு வந்து ஒன்றும் இன்டீரியர்ஸில் எந்த ஒரு டேமேஜஸோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஈவனாஸ் வெஹிக்கிள் ரொம்ப ஜென்யூனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இதுவும் லேடி டிரைவ் பண்ண வெஹிக்கிள் தான், மேனுவல் வெர்ஷன் தான். ஸோ இதுக்கு லோன் ஆசிட்டிஸ் உங்களுக்கு வந்து பேஸ்ட் ஆஃப் சிவில் ஸ்கோர்ஸ் பொறுத்து நம்ம பண்ணி கொடுக்கலாம். அப்படிங்கிறதுலேயே பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 வண்டி இருக்குது. ஸோ இதில் வந்து ட்ரைபர்னு சொல்லுவோம் இந்த வண்டி. இது வந்து லோ பட்ஜெட் வெஹிக்கிள்ஸ்லேயே வந்து 7 சீட்டரில் அவங்க கொடுக்கக்கூடிய வெஹிக்கிள், 1000 சிசியில் நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய வெஹிக்கிள் உங்களுக்கு. ஸோ 7 சீட்டர் அப்படிங்கும்போது உங்களுக்கு மைலேஜ் அப்படிங்கிறது பெருசாக இருக்காது. ஸோ இது வந்து நல்ல மைலேஜ் கொடுக்கும். ரெனால்ட்லேயே அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு யூனிக் வெஹிக்கிள்னு கூட. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2020 மாடலு, ஒரே ஓனர் தான், 37,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும். இப்போ வரைக்கும் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான். வெஹிக்கிள் பொறுத்த வரைக்கும் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கஸ்டமரே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டீரியரில் சீட் கவர்ஸ், ஃபுல் மேட்ஸ் எல்லாமே போட்டு தான் வச்சுருக்காங்க. டயர்ஸ் 4மே உங்களுக்கு புதுசு தான், நல்லா நீட்டாக தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 lakhs கேட்குது. ஸோ இதுலேருந்து நெகோஷியேட் பண்ணி கொடுக்கலாம். தென் லோனும் அவைல் பண்ணி கொடுக்கலாம், எக்ஸ்சேஞ்சும் நம்ம எல்லா வெஹிக்கிள்க்குமே பண்ணுறோம். ஸோ பேஸ்ட் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம மெயின்டெனன்ஸ் இருக்கிற வெஹிக்கிள்ஸ் மட்டும்தான் நம்ம பேஸ்ட் ஆஃப் எடுக்கிறோம். பிகாஸ் இன்னொரு கஸ்டமர் அந்த வண்டி பார்க்கணும் இல்லையா, அதுக்காக நாங்கள் பார்க்குறது தான். ஸோ அடுத்த வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ரெனால்ட்டு தான். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கைகர்னு சொல்லுவாங்க. இது பேஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா டஸ்டர் வராததுனால இவங்க வந்து அந்த ஒரு பேஸ்ட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைகர்னு சொல்லுவோம். சேம் 1000 சிசி வெஹிக்கிள், பெட்ரோல் வெர்ஷன் தான் உங்களுக்கு. இது 2023 மாடலு, ஒரே ஓனர் தான், வெறும் 11,500 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும். டாப் அண்ட் வேரியன்ட் தான், மேனுவலில் உங்களுக்கு டாப் அண்ட் வேரியன்ட் கொடுக்குறாங்க. ஸோ மைலேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளேயே உங்களுக்கு தாராளமாக 20 கிடைக்குது, கஸ்டமர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அவுட்டரில் பேஸ்ட் ஆஃப் டிரைவிங் ஆல்மோஸ்ட் 23 வரைக்குமே எடுக்கிறாங்க கஸ்டமர்ஸு. சரி, இன்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்யூனாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் இது ஒரு கலர் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர், யூனிக் கலர், நல்லா ஷைனிங்காக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. ஸோ இது வந்து கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 7,75,000 ரூபா கேட்குது. இதுலேருந்து நெகோஷியேட் பண்ணி கொடுக்கலாம். இதுக்கும் எக்ஸ்சேஞ்சும் பண்ணலாம், லோன் அவைல் பண்ணி கொடுக்கலாம் பேஸ்ட் ஆஃப் கஸ்டமர்ஸ் ப்ரொஃபைல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Volkswagen Vento, ப்ளஸ் இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2015 மாடலு. வென்டோலேயே உங்களுக்கு வந்து பெட்ரோலில் ஆட்டோமேட்டிக் கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. சேம் ஆஸ்டிஸ் நம்மளது போலோ GT பார்த்தோம் இல்லைங்களா, சேம் அதே பவரில் இருக்கக்கூடிய வெஹிக்கிள். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2015 மாடலு, 3 ஓனரு, 1,30,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். இது வரைக்குமே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டர் தான். ஸோ இது கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5 லட்ச ரூபா. இது வந்து நெகோஷியேட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இதில் வந்து அந்த 1,30,000 கிலோமீட்டர் ஓடுனதுக்குண்டான எல்லா சர்வீஸ் ரெக்கார்டுமே இருக்குது. மேஜர் சர்வீஸ்லேருந்து எல்லாமே பண்ணி தான் வச்சுருக்கு உங்களுக்கு. நீங்கள் எடுத்து எந்த ஒரு வேலையும் செய்ய வேண்டியதில்லை. ஈவனாக டயர்ஸ் முதற்கொண்டு உங்களுக்கு புதுசு தான், இது வரைக்குமே ரெக்கார்ட் தான். நீங்கள் வேணும் ஷோரூம்லேயும் கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். 5 lakhs கேட்குது, நெகோஷியேட் பண்ணி கொடுக்கலாம் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் நேரில் வந்து விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெஹிக்கிள்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே லைவ்லாக பார்த்துக்கலாம் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வெஹிக்கிள் பார்த்துக்க முடியா Volkswagen Ameo. ஸோ சேம் இதுக்கு முன்னாடியே Volkswagen Ameo ஒன்று பார்த்தோம். அது வந்து டீசல் ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு, இது பெட்ரோல் மேனுவல் உங்களுக்கு. ஸோ ஆமியோலேயே வந்து பெட்ரோல் மேனுவலில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1000 சிசி வெஹிக்கிள் கொடுத்தாங்க உங்களுக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2018 மாடலு, செகண்ட் ஓனர், உங்களுக்கு கோயம்புத்தூர் நம்பரும் கூட. வெறும் 54,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ரீசெண்டாக ஆயில் சர்வீஸ் பண்ணி தான் வச்சுருக்கு உங்களுக்கு. 4 டயர்ஸுமே உங்களுக்கு புதுசு தான். சீட் கவர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனியில் கொடுக்குற சீட் கவர்ஸ் ரொம்ப இதாக இருக்குன்னு சொல்லிட்டு கஸ்டமரே வந்து அடிஷ்னலாக சீட் கவர்ஸ், லெதர் சீட்ஸ் கவர்ஸ் போட்டிருக்காரு, ஃபுல் மேட்ஸ் எல்லாமே போட்டிருக்காரு. இது நல்ல மைலேஜ் கிடைக்கும், ப்ளஸ் வெயிட்டும் இருக்கும், சேஃப்டி இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6 lakhs கேட்குது. இதுலேருந்து நெகோஷியேட் பண்ணி கொடுக்கலாம். ஈவனாஸ் இதுக்கு லோனும் பண்ணி கொடுக்கலாம், எக்ஸ்சேஞ்சும் அவைல் பண்ணலாம். இப்போ இங்கே பார்க்கறது மட்டும் தான் காரா, இல்லை இப்போ எனக்கு வேற ஏதாவது கார் வேணும்னா அது மாதிரி அரேஞ்ச் பண்ணி தர முடியுமா? மோஸ்ட்லி வந்து நம்ம வந்து இருக்கிற வெஹிக்கிள்ஸ் மட்டும்தான் போஸ்ட் பண்ணுவோம். ப்ளஸ் உங்களுக்கு வந்து வெளியே இருக்குது அப்படின்னா கஸ்டமர்ஸ் வந்து ஜென்யூனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, எந்த ஒரு இம்பாக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை, ஒரிஜினல் கிலோமீட்டர்னா, ரீசனபிள் ப்ரைஸ்னா, மார்க்கெட் ப்ரைஸ்னா மட்டும்தான் நாங்கள் சஜஷன் பண்ணுவோம். இல்லைன்னா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ரெண்டாவது இப்போ வந்து அடுத்த வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா டாட்டாவில் டிகூர்னு சொல்லுவாங்க. சேம் இப்போ இந்த ஷிஃப்ட் டிசையர் ப்ளஸ் Volkswagen Ameo இந்த மாதிரி இருக்கக்கூடியதில் காம்பாக்ட் செடான் வெஹிக்கிள் உங்களுக்கு இப்போ டாட்டாவில் கொடுக்குறாங்க. ஸோ டாட்டாவை பொறுத்த வரைக்கும்
இப்போ வந்து நல்லா ஸ்டீல் குவாலிட்டியும் நல்லா அதிகமாக தான் கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2022 மாடலு, பெட்ரோல்லே டாப் அண்ட் வேரியண்ட் உங்களுக்கு வெறும் 18,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும். கோயம்புத்தூர் நம்பர் உங்களுக்கு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 8 lakhs கேட்குது. இதுலேருந்து நெகோஷியேட் பண்ணி கொடுக்கலாம், உங்களுக்கு லோனும் அவைல் பண்ணி கொடுக்கலாம். ப்ளஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து நீங்கள் எந்த ஒரு செலவுமே பண்ண தேவையில்லை. கஸ்டமர் எல்லா செலவுமே பண்ணி வச்சிட்டாரு. ஈவனாக சன்ஃப்ளி முதற்கொண்டு அவரே போட்டு வச்சிட்டாரு. சீட் கவர்ஸும் இருக்குது, ஃபுல் மேட் இருக்குது. ஸோ நம்ம எடுத்தோன்னா நார்மலாக வந்து மெயின்டைன் பண்ணி டிரைவ் பண்ணுறது தான். இதுவும் உங்களுக்கு ஷோரூம் ரெக்கார்டட் வெஹிக்கிள் தான். நீங்கள் ஷோரூம் செக் பண்ணி பார்க்கணுன்னாலும் தாராளமாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஷோரூம்க்கே நாங்கள் வண்டி கொடுப்போம்.